சப்பாத்தியோட இது உங்களோட மோஸ்ட் ஃபேவரட் காம்பினேஷன் ரெசிபியான்னு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். என்ன கேட்டால் சப்பாத்தியோட என்னோட மோஸ்ட் ஃபேவரட் காம்பினேஷன் வெங்காயம் தக்காளி தொக்குன்னு தான் சொல்லுவேன். இது போல் சாஃப்டான சப்பாத்தியோட நம்ம எடுத்து சாப்பிட்றப்போ ரொம்பவே டேஸ்டியான ரெசிபி, ரொம்பவே குயிக்காக செஞ்சு முடிச்சிடலாம். ஆல்ரெடி இந்த ரெசிபி தெரிஞ்சவங்க ஃப்ரீயாக அப்படிங்க, தெரியாதவங்க இந்த ரெசிபியை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. சப்பாத்திக்கு மட்டும் இல்லை, சுட சுட சாதம், இட்லி, தோசை எல்லாத்தோடுமே ஒரு பர்ஃபெக்டான காம்பினேஷன். கொஞ்சம் நேரத்தில் செஞ்சு முடிச்சிடலாம். இந்த ரெசிபி பண்ணுறதுக்காக ஒரு பேனில் எண்ணெய் சேர்த்துட்டு கடுகு சீரகம் நல்லா பொரிஞ்சதும் ஸ்லைஸ் பண்ணி வச்சுருக்கிற ஆனியன் சேர்த்து நல்லா சாட்டே பண்ணி எடுத்துக்கோங்க. இதில் கொஞ்சமாக கருவேப்பிலை, பச்சை மிளகா சேர்த்து நல்லா சாட்டே பண்ணி எடுத்துக்கோங்க. நல்லா சாட்டே ஆனதுக்கப்புறமா இதில் 2 ஸ்பூன் மிளகாத்தூள், கொஞ்சமாக மஞ்சத்தூள் சேர்த்து நல்லா சாட்டே பண்ணிக்கோங்க. ஆனியன்ஸ் நல்லா ஃப்ரை ஆகக்கூடாது, நல்லா சாட்டே ஆனால் மட்டும் போதும் இந்த மசாலாவோட. இப்போ இதில் கொஞ்சமாக தக்காளி சேர்த்துட்டு நல்லா ஸ்லோ ஃப்ளேமில் நல்லா குக் பண்ணி எடுத்துக்கோங்க. ஸ்லோ ஃப்ளேமில் வச்சு நம்ம குக் பண்ணும்பொழுது தக்காளியெல்லாம் நல்லா மசிஞ்சு ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும். இப்போ இதில் தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு நல்லா ஸ்லோ ஃப்ளேமில் நல்லா குக் பண்ணி எடுங்க. தக்காளியும் வெங்காயம் நல்லா மேஷ் ஆகி குக் ஆன பிறகு நம்மளோட டேஸ்டியான வெங்காயம் தக்காளி தொக்கு ரெடி ஆகிடுச்சு. மறக்காமல் ட்ரை பண்ணி பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் டைம் பார்க்கலாம். பாய்.